இந்த லெசன்ல நம்ம டைப் கிரியேட் அவுட்லைன்ஸ் கமாண்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்ப நம்ம ஒரு ப்ரௌசர் ஆர் புக்லெட் ஏதோ ஒன்னு கிரியேட் பண்றோம். அதை கிரியேட் பண்ண ஃபைல நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த ஃபைல் அனுப்பிச்சு வைக்கிறோம். அங்க போனோம்னா நம்ம யூஸ் பண்ண ஃபாண்ட் நம்ம காப்பி பண்ண கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா காப்பி பண்ணி கொடுக்கறோம் இல்லீங்களா, அந்த இடத்துல இல்லாம இருக்கலாம். அப்ப வந்து நம்ம டைப் பண்ணிக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் மாறி போயிடும். அந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கிரியேட் அவுட்லைன் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஃபாண்டா இருந்து டிராயிங் மாதிரி கருவா கன்வெர்ட் பண்ணிக்கும். அது எப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா சாம்பிள் டெக்ஸ்ட் இருக்கு. இது வந்து டெக்ஸ்ட். நீங்க டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணி பாருங்க. இந்த ஃபாண்ட் என்ன வேணா நம்ம மாத்திக்க முடியும். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு டைப் மெனுல கிரியேட் அவுட்லைன்ஸ் கமாண்ட்ஸ் கிளிக் பண்றீங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு டிராயிங்கா கன்வெர்ட் ஆயிரும். இப்ப இந்த டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் அவுட்லைனா மாத்திரும். இப்படி மாத்திட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபைல கிளையண்ட் காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்க அந்த ஃபாண்ட்ன்ற பிரச்சனையே உங்களுக்கு வராது. ஒன்ஸ் நம்ம கிரியேட் அவுட்லைனா மாத்திட்டோம்னா திரும்ப அதை ஃபாண்டா கன்வெர்ட் பண்ண முடியாது.